வெல்கம் டு பவானி ஃபிஷிங். இன்றைக்கி நம்ம ஃபிஷிங் போயிருந்தோம். மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். பாருங்கள் என்ன மீன் மாட்டிருக்கு அப்படின்ட்டு. ஏன் அதிகமாக போட சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் நீங்கள் வலையை பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா சார் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அளவுலாம் மீன் மாட்டியிருக்கோம். ஒரு 1/2 கிலோ வலை தான். பார்த்தீங்கன்னா பக்கமாக மாட்டியிருக்கும். மேலெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாம் ஈயக்காலில் தான் மாட்டியிருக்கும். நல்லா ஹெவியாக விழுந்துருக்கு பாருங்க. அப்படி படி போடுறோம். வலை பார்த்தீங்கன்னா 3 விரலாயும் தான். 3 விரல் தான். மீன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து அடிச்சிருக்கோம். 3 விரலாயத்துக்கு வந்து மீன் அடிச்சிருக்கோம். பெரிய சைஸ் அடிச்சிருக்கோம். நம்ம லூஸ் வைக்கிறது பொறுத்து தான் நம்ம வலை வந்து ஈயம் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஈயக்காலில் தான் மெயினாக அடிக்கணும் நம்மளுது. ஏன்னா ஈயம் ஹெவியாக போடுறதுனால 2-3 மீனில் ஒட்டுக்க அடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க ஒரே இடத்துல எவ்வளோ மீன் அடிச்சிருக்கு. ஒவ்வொரு வலையில் லூஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இந்த வந்து என்னோடய பர்சனல் வலை அது ஹெவியாக இருக்கும். லூஸ் ஹெவியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வலை மாட்டோம். வலையில் மீன் அதிகமாக மாட்டோம். அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஈயத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது இழுக்கிறதுக்கு தனியாக ஈயம் போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டியன்னு சொல்லுவாங்க. இந்த ஈயம் தான் போட்டிருக்கோம். இந்த வலையை பார்த்தீங்கன்னா தெரியும். ஈயம் எவ்வளோ நெருக்கமாக அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாம் சேராக இருக்குது நம்மளுக்கு. இங்கே ஒரு ஈயம் இங்கே ஒரு ஈயம் இங்கே ஒரு ஈயம் ஹெவியாக போட்டிருக்கோம். இது ஒரு வாட்டு தான் வச்சோம். ஒரே வாட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா மீன் ஹெவியாக வந்துடுச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ. க்ளோஸ்